டே 34 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச் அண்ட் வந்து இன்னைக்கு டே 11 ஆஃப் கேலரி டெஃபிஷியன்ட் அண்ட் நோ சுகர் டயட். பட் இன்னைக்கு வந்து சில சுச்சுவேஷனால் என்னால் கேலரிஸை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ண முடியல. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் என்னால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொல்ல முடியும். ஏன்னா ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம். என்னால் வெயிட் செக் பண்ண முடியல. அண்ட் வந்து என்னால் எந்த ஒரு மார்னிங் ட்ரிங்க்குமே இன்டேக் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் மார்னிங் 8 o'clock நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு வீட் பிரெட் எடுத்துக்கிட்டேன், பிரெட் ஆம்லேட்டில். அண்ட் வந்து அங்கே டொமேட்டோ கார்லிக் தோசைன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுவுமே நான் வந்து சாப்பிட்டேன். அது கூட ஸ்ப்ரவுட்ஸு, சாம்பார், சட்னி எல்லாமே இன்டேக் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 100 ml டீ எடுத்துக்கிட்டேன் வித்தவுட் சுகர். ஸோ ஓவரால் ஒரு நான் 500 to 600 கேலோரிஸ் நான் இன்டேக் பண்ணியிருப்பேன். தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லஞ்சுக்கு ரொம்ப நாளாக வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே நார்மலாக பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நான் ஒரு 200 grams வந்து எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாமே எடுத்திருந்தேன். பட் 200 grams நான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 80 grams வந்து சிக்கன் எடுத்திருந்தேன். பட் இது வந்து ஆயில் ஃப்ரை நான் பண்ணலை. அப்படியே ஏர் ஃப்ரையரில் நான் வந்து இது ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஆயில் எதுவுமே நான் ஆட் பண்ணல. தென் ஒரு 100 gram மட்டும் நான் ஒயிட் ரைஸ் எடுத்திருந்தேன். இது கூட 2 எக்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் வந்து நான் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன், ஃபைபர் ரிச்சாக இருக்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ணியிருந்தேன். பட் இவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணாலும் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் அண்ட் லன்ச் வந்து நல்ல ஃபில்லிங்காக இருந்தனால டின்னருக்கு வந்து நான் வெறும் பப்பாயாவும் ஒரு 70 grams வந்து ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் இன்றைக்கி நான் எவ்வளோ ஃபைபர் எடுத்திருந்தேன், ப்ரோட்டீன் எடுத்திருந்தேன்னு என்னால் கவுண்ட் பண்ண முடியல. ஏன்னா மார்னிங் நான் வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணாதனால ஓவரால் ஒரு 1385 to 1400 கேலோரிஸ் நான் இன்டேக் பண்ணியிருப்பேன். அண்ட் என்னோடய ஹேபிட்ஸில் வந்து இன்றைக்கி என்னால் வாக்கிங் போக முடியல. ஏன்னா நான் மார்னிங்கே வந்து வாக்கிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஈவினிங்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வாக்கிங் போக முடியல. மற்றபடி மற்ற எல்லா ஹேபிட்ஸுமே நான் சூப்பராக பண்ணிட்டேன். அண்ட் வெயிட்டுமே நான் செக் பண்ணி அது வந்து நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ நேற்றுள்ள வெயிட்டுமே நான் வந்து இன்றைக்கி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.